தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணைக்காக பாஜக மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் விசாரணையானது நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து அவர் செய்தியாளர்களையும் சந்தித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் காண்டிபன் இணைகிறார். வணக்கம் காண்டிபன். தற்போது வழக்கறிஞர் பால் கனகராஜுடனான விசாரணையானது நிறைவு பெற்றுள்ளது. சுமார் கிட்டத்தட்ட 8 மணி நேரமானது இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த விசாரணை தொடர்பான விவரம். ஜெயஸ்ரீ, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறை பல்வேறு விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியாக தான் தற்போது வடசென்னை வேட்பாளராக போட்டியிருந்த பால் கனகராஜ், பிரபல வழக்கறிஞராக இருந்த பால் கனகராஜிடம் தான் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டார்கள். 41A என்று சொல்லக்கூடிய அந்த சம்மன் அனுப்பி தான் இன்று காலை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். காலை 10-15 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராயிருந்த பால் கனகராஜ் தொடர்ந்து அவரிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை ஏறக்குறைய 8 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணை முடிவுற்று பால் கனகராஜ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் விசாரணை குறித்து சில விஷயங்களை தெரிவித்தார். அதாவது காவல்துறையுடைய விசாரணை முழுவதும் நான் வரவேற்பதாகவும், குறிப்பாக என்னுடைய தொலைபேசியில் இருக்கக்கூடிய கால் டீடைல்ஸ் என அனைத்துமே காவல்துறையினர் ஆய்வுக்கு உட்படுத்தி விசாரித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கேட்ட கேள்விகள் என்னவென்றால், நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு, அந்த குற்றப்பின்னணி இருக்க நபருக்கு நீங்கள் வழக்கு தொடர்பாக ஆஜராகி இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் நேரடியாக ஆஜராகவில்லை என்று தெரிவித்ததாகவும், அதே போல் அந்த நாகேந்திரனுடைய இல்லம் புதுமனை புகுவிழா தொடர்பான ஒரு பிரச்சனைக்கும் அவர் காவல்துறையிடம் சில அனுமதிகளை கேட்டுக் கொடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் இனி தான் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கும் மேலான காவல்துறையோட இந்த பால் கனகராஜுடன் இந்த விசாரணைக்காக பாத்தீங்கன்னா சென்னை வழக்கறிஞர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய மோகனகிருஷ்ணன் உள்ளிட்ட செயலாளர் அனைவருமே இந்த பக்கத்தில் குழுமியிருந்தார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக அவர்களுடைய குடும்பம் சிபிஐ விசாரணை கேட்டிருந்தது. தாங்களும் சிபிஐ விசாரணை என்று கேட்டிருந்தீர்கள் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு நிச்சயமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் இந்த விஷயத்தில் கருத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் விசாரணையில் நான் இருக்கிறேன் என்கிற காரணத்தினால் இந்த விசாரணை காவல்துறை எந்த அளவுக்கு ஏற்படுத்தினாலும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் தற்போது பால் கனகராஜ் தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார். இனி இந்த விசாரணை தொடர்பாக உங்களை அழைப்பீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இனி இந்த விசாரணை தொடர்பாக தான் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக பால் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.